1,00,000 கோடி டாலர்களை தூக்கி எறிந்த மனிதர். சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் கையில் ஒரு லாட்டரி சீட்டு இருக்கிறது. இது 100 கோடிக்கானதல்ல, மாறாக லட்சக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ளது. நம் அனைவரின் டிஜிட்டல் எதிர்காலமும் உங்கள் பிடியில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். சுருக்கமாகச் சொன்னால், இந்த உலகின் காப்புரிமை உங்கள் பெயரில் இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் என்ன செய்வார்கள்? அதை விற்று பணமாக்குவார்கள். வரலாற்றிலேயே மிக பெரிய பணக்காரராக அவர்கள் மாறுவார்கள். ஆனால் 1993இல் ஒருவர் அந்த சீட்டை பார்த்தார். பிறகு அதை கிழித்தெறிந்தார். இது சர் டிம் பெர்னர்ஸ்-லீயின் கதை. ஒரு கணினியில் ஒட்டப்பட்ட ஒரு சிறிய குறிப்பின் மூலம் உலகத்தையே அதிர வைத்த மனிதரின் கதை. வணக்கம், அனைவரையும் கண்ணாடிக்கு வரவேற்கிறோம். இந்த கதையை நீங்க எங்கிருந்து கேட்டீங்கன்னு ஒரு கருத்து சொல்ல முடியுமா? கையில் சால்டரிங் அயர்ன் ஏந்திய சிறுவன். ஆர்வம் டிம்மை தேடி வரவில்லை, அது அவருடைய இரத்தத்திலேயே ஊறியிருந்தது. 1955இல் லண்டனில் பிறந்த டிம் தூங்கும்போது கேட்டது ராஜாக்களின் கதைகள் அல்ல, மாறாக லாஜிக்ஸ் தான். உலகின் முதல் வணிக கணினியை உருவாக்கிய தம்பதியரின் மகன் அவர். மற்ற குழந்தைகள் பொம்மைகளை வைத்து விளையாடும் போது டிம் அவற்றின் உள்ளே இருக்கும் பாகங்களை கழற்றி படித்துக் கொண்டிருந்தார். ஆக்ஸ்போர்டில் உள்ள ஹாஸ்டல் அறையில் அமர்ந்து ஒரு சால்டரிங் அயன், ப்ராசஸர் மற்றும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பழைய தொலைக்காட்சி பெட்டியை பயன்படுத்தி அவர் சொந்தமாக ஒரு கணினியை உருவாக்கினார். அவர் எதிர்காலத்திற்காக காத்திருக்கவில்லை, தன் அறையில் அமர்ந்து அதை உருவாக்கி கொண்டிருந்தார். வருடம் 1980. டிம் ஜெனீவாவில் உள்ள CERN ஆய்வகத்திற்கு வருகிறார். அங்கே அவரை ஈர்த்தது இயற்பியல் அல்ல, மாறாக அங்கே இருந்த குழப்பம்தான். ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் அங்கே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களின் கணினிகளால் ஒன்றுக்கு ஒன்று பேச முடியாது. தகவல்கள் அனைத்தும் ஆங்காங்கே சிதறக் கிடக்கின்றன. இதற்கு ஒரு தீர்வாக 1989இல் தகவல்கள் அனைத்தையும் ஒன்றுக்கு ஒன்று இணைப்பதற்காக அவர் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்தார். அவர் அதை தன் பாஸான மைக் செண்டலிடம் ஒப்படைத்தார். உண்மையில் வரலாறு அங்கேயே முடிந்திருக்கலாம். செண்டல் நினைத்திருந்தால் அதை குப்பை தொட்டியில் போட்டிருக்கலாம். ஆனால் அவர் அந்த கோப்பின் மீது உலகை காப்பாற்றிய அந்த 3 வார்த்தைகளை குறித்தார். வேக் பட் எக்ஸைட்டிங், அதாவது தெளிவற்றது ஆனால் சுவாரஸ்யமானது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆவண காப்பகத்திற்கு சென்றால் மைக் செண்டல் அன்று எழுதிய அந்த அசல் காகிதத்தை இன்றும் நீங்கள் நேரடியாக காணலாம். காலப்போக்கில் மை மங்கியிருக்கலாம், ஆனாலும் அந்த வார்த்தைகள் தெளிவாக உள்ளன. அந்த ஒரு காகிதம்தான் நவீன உலகின் பிறப்புச் சான்றிதழ். உலகின் மிக பலவீனமான இயந்திரம். அக்டோபர் 1990க்குள் டிம் அதற்கான கோடை எழுதி முடித்தார். HTML, HTTP, URI, இணையத்தின் மும்மூர்த்திகள். அவர் அதையெல்லாம் ஒரு கருப்பு நெக்ஸ்ட் கணினியில் இன்ஸ்டால் செய்தார். தொழில்நுட்ப வரலாற்றிலேயே மிகவும் பயமுறுத்தும் ஒரு பொருளுக்கு நாம் இப்போது வருகிறோம். இந்த ஒற்றை கணினிதான் அன்று உலகில் இருந்த ஒரே ஒரு வெப் சர்வர். முழு வேர்ல்டு வைட் வெப்பும் இந்த பெட்டிக்குள் தான் வாழ்ந்தது. அது எவ்வளவு பலவீனமாக இருந்தது என்றால், டிம் ஒரு காகிதத்தில் எச்சரிக்கையை எழுதி ஒட்டி வைத்தார். டு நாட் பவர் டவுன், இது ஒரு சர்வர், இதை ஆஃப் செய்யாதீர்கள். ஜெனீவாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இன்றும் அந்த கணினி பாதுகாக்கப்படுகிறது. அதன் வெளியே சிவப்பு மையில் டிம் அன்று எழுதிய அந்த வெள்ளை ஸ்டிக்கர் இன்றும் அங்கேயே இருக்கிறது. அன்று அலுவலகத்தை சுத்தம் செய்யும் யாராவது தெரியாமல் அந்த பிளக்கை கழற்றியிருந்தால் இன்றைய இணையம் என்றென்றைக்கும் அழிந்து போயிருக்கும். 1,00,000 கோடிக்கான முடிவு. 1993க்குள் வெப் ஹிட் ஆனது. போட்டியாளர்கள் களத்தில் வந்தார்கள். அவர்கள் பணம் வசூலிக்க தொடங்கினார்கள். டிம் ஒரு மிகப்பெரிய முடிவின் முன் நின்றார். அவர் வெப்பிற்கு காப்புரிமை எடுத்திருக்கலாம், ஒவ்வொரு கிளிக்கிற்கும் பணம் வசூலித்திருக்கலாம், பில்கேட்ஸை விட பெரிய பணக்காரராக மாறியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. பொருளாதார நிபுணர்களையே அதிர்ச்சியடைய செய்யும் வகையில் டிம் பெர்னர்ஸ்-லீ அந்த கோடை உலகிற்கு இலவசமாக வழங்க CERN-ஐ சம்மதிக்க வைத்தார். ராயல்ட்டியோ காப்புரிமையோ உரிமையாளர் என்ற அதிகாரமோ இல்லாமல் அவர் அதை நமக்கு தந்தார். இதற்கும் தெளிவான ஆதாரம் இருக்கிறது.
1993 ஏப்ரல் 30 அன்று CERN வெளியிட்ட அதிகாரப்பூர்வ ஆவணம் இன்றும் இணையத்தில் கிடைக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தின் இணைய சொத்துரிமையை நாங்கள் கைவிடுகிறோம் என்று அதில் தெளிவாக எழுதியிருக்கிறது. அந்த ஒற்றை ஆவணத்தின் காரணமாகத்தான் இன்று கூகுளிலோ ஃபேஸ்புக்கிலோ நுழைவதற்கு நாம் சந்தா கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. அவர் ஓய்வெடுக்கவில்லை. சர் டிம் இப்போது ஏதாவது ஒரு தீவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. இன்றும் அந்த மனிதர் அமைதியின்றி இருக்கிறார். தான் சுதந்திரமாக்க விரும்பிய வெப்பில் தகவல்களை பெரு நிறுவனங்கள் திருடுவதை அவர் பார்க்கிறார். நாம் வெறும் பொருட்களாக மாற்றப்படுவதை அவர் உணர்கிறார். எனவே தனது 70வது வயதிலும் அவர் மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளார். சாலிட் என்ற புதிய திட்டத்தின் மூலம் வெப்பை பெருநிறுவனங்களின் பிடியிலிருந்து விடுவித்து தகவல்களின் உரிமையை சாமானியர்களுக்கு திருப்பிக் கொடுக்க அவர் முயற்சிக்கிறார். நாம் எதை அடைகிறோம் என்பதில் அல்ல, மாறாக நாம் எதை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில்தான் உண்மையான சக்தி இருக்கிறது என்பதை டிம் பெர்னர்ஸ்-லீ நிரூபிக்கிறார். அவர் ஒரு புதிய உலகத்திற்கான கதவை திறந்தார். அதை பூட்டாமல் திறந்தே வைத்தார். பிறகு யாரும் நம்மை வெளியேற்ற முடியாதபடி அதன் சாவியை தூக்கி எறிந்தார்.